இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க இதை பற்றி பார்க்க போறோம்னு சொன்னா, இலங்கையில வாகன ஓட்டுறாக்கள், அதாவது டிரைவர்ஸுக்கு பார்த்தோம்னு சொன்னா, இனிமேல் வாகன விதிமுறைகளை மீறினால் ஃபைன் மட்டும் இல்ல, அவர்களுடைய லைசென்ஸே வந்து ரத்தாகிற அளவுக்கு, லைசென்ஸே வந்து கேன்சல் ஆகுற அளவுக்கு சட்டங்கள் மாற்றப்பட்டிருக்கின்றன. சட்டங்கள் இறுக்கமாக்கப்பட்டிருக்கின்றன. இன்றைக்கு இந்த வீடியோல நாங்க இதை பற்றி தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னா, ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சு வீடியோ தொடர்ந்து பாருங்க. ரைட், என்ன விஷயம்னு சொன்னா, இலங்கையில தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா நிறைய விபத்துகள் வந்து நடைபெற்றுக் கொண்டிருக்குது. இந்த விபத்துகளால நிறைய பேர் வந்து பலியாகிறார்கள். இந்த விபத்துக்களை குறைக்கும் விதமாகவும் இலங்கையில இந்த வாகன போக்குவரத்தினை ஓரளவுக்கு சீர் செய்யற விதமாகவும் பார்த்தோம்னு சொன்னா, தற்பொழுது ஒரு புது விஷயத்தை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. அதாவது பார்த்தோம்னு சொன்னா, டிமெரிட் பாயிண்ட்ஸ் சொல்லப்படுகின்ற ஒரு முறையினை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இந்த முறை என்னன்னு சொன்னா, இலகுவா சொல்லணும்னு சொன்னா, இப்ப வந்து நாங்க ஒரு ஒரு விதிமுறையினை, போக்குவரத்து விதிமுறையினை நாங்க மீறினோம்னு சொன்னா, வழமையா எங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஃபைன் எழுதி தருவாங்க. அந்த ஃபைனை வந்து நாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ல கட்டிட்டு, அந்த லைசென்ஸை வந்து போலீஸ் ஸ்டேஷன்ல போய் எடுத்துக்கொள்வோம். இனிமேல் என்னன்னு சொன்னா, அந்த நாங்க மீறுகின்ற விதிமுறை இருக்குதானே, உதாரணத்துக்கு ஹெல்மெட் போடாம போறது, இல்லாட்டி சிங்கிள் லைன்ல ஓவர்டேக் பண்றது, இப்படியான விதிமுறைகளை மீறுற டைம்ல பார்த்தோம்னு சொன்னா, அந்த விதிமுறைகளை மீறதுக்குரிய ஃபைனோட மட்டும் நிக்காம, எங்களுடைய லைசென்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா சில பாயிண்ட்ஸை வந்து சேர்ப்பாங்க. ஹெல்மெட் போடாததுக்கு இத்தனை பாயிண்ட்ஸ், சிங்கிள் லைன்ல ஓவர்டேக் பண்ண இத்தனை பாயிண்ட்ஸ். இதை தாண்டி பார்த்தோம்னு சொன்னா, மது போதையில அல்லது போதைப் பொருட்களை பாவிச்சுட்டு வாகனம் செலுத்தினாலும் இந்த பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இந்த பாயிண்ட்ஸ் வந்து எதுக்காக கொண்டு வராங்கன்னு சொன்னா, ஒருவர் வந்து தொடர்ச்சியாக நிறைய தடவை வந்து இந்த விதிமுறைகளை மீறி செயற்பட்டு கொண்டிருப்பாருன்னு சொன்னா, அவருடைய டிரைவிங் லைசென்ஸ்ல பார்த்தோம்னு சொன்னா இந்த பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அப்படி இந்த பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாகிற பட்சத்துல பார்த்தோம்னு சொன்னா, அவருடைய டிரைவிங் லைசென்ஸ் தற்காலிகமாக அல்லது நிரந்தரமாகவே கேன்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்கின்றது. இந்த முறையானது பார்த்தோம்னு சொன்னா, இந்த முறை தொடர்பாக இன்றைய தினம் செய்திகள் வந்து வெளிவந்திருக்கின்றன. இந்த முறை வந்து எப்ப அமுலுக்கு வரும்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, ஜூலை மாசம், இந்த ஆண்டு ஜூலை மாதம் இந்த விடயமானது அமலுக்கு வரப்போகின்றது. இன்னொரு விடயமும் அமலுக்கு வருகின்றது. அது என்ன விடயம்னு சொன்னா, இந்த கவுபே மூலம், அதாவது நாங்க இந்த ஃபைனை கட்டுறோம் தானே, அந்த ஃபைனை வந்து பார்த்தோம்னு சொன்னா, இனிமேல் ஆன்லைன் ஆப் மூலமாக வந்து அந்த ஃபைனை வந்து நாங்க கட்டிக்கொள்ள முடியும். அந்த விடயமும் பார்த்தோம்னு சொன்னா, இந்த விடயத்தோடு சேர்ந்து அமலுக்கு வர இருக்கின்றது. அடுத்த விடயம் என்னன்னு சொன்னா, நாளைய தினம் பார்த்தோம்னு சொன்னா, நாளைய தினத்திலிருந்து இன்னொரு முக்கியமான விடயம் ஒன்று இந்த போக்குவரத்து தொடர்பாக அமலுக்கு வருகின்றது. அது என்ன விடயம்னு சொன்னா, வாகன ஓட்டிகள், டிரைவர்ஸ் வந்து போதைப் பொருட்களை பாவிச்சிருக்கார்களா, மதுபானங்கள் பாவிச்சிருக்கார்களா என்பதனை வந்து கண்டறிகிறதுக்கு புதுசாக ஒரு கருவி வந்து அமலுக்கு வருகின்றது. புதிதாக ஒரு கருவி ஒன்று நாளைய தினத்திலிருந்து பாவனைக்கு வருகின்றது. அந்த இயந்திரம், அந்த கருவி மூலமாக டிரைவர்ஸ் வந்து மதுபானங்கள் பாவிச்சிருக்காங்களா அல்லது போதைப் பொருட்கள் பாவிச்சிருக்காங்கன்ற விஷயத்தை வந்து கண்டறிய முடியும். அந்த விடயமானது நாளையிலிருந்து அமலுக்கு வருகின்றது. இந்த ஆண்டு, இந்த வருஷம், அதாவது 2026ஆம் ஆண்டு இந்த வருஷம் மட்டும் பார்த்தோம்னு சொன்னா, இதுவரைக்கும் 300 வழக்குகள் வந்து இந்த வருஷம் தொடங்கி இதுவரைக்கும் பார்த்தோம்னு சொன்னா 300 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த 300 வழக்குகளும் பார்த்தோம்னு சொன்னா, இந்த போதைப் பொருட்கள் பாவிச்சு வாகனம் செலுத்தின, அதாவது மதுபானம் அல்லது போதைப் பொருட்கள் பாவிச்சு வாகனம் செலுத்தின வழக்குகள் தொடர்பாக இதுவரைக்கும் 300 வழக்குகள் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த விடயங்களை எல்லாம் குறைக்கிறதுக்காக தான் பார்த்தோம்னு சொன்னா, தற்பொழுது இலங்கையின் போக்குவரத்து துறையில இந்த மாதிரியான விடயங்கள் வந்து இந்த டிமெரிட் பாயிண்ட்ஸ் சேர்க்கிற விதமா இருக்கட்டும், அல்லது இந்த புதிய மதுபானங்கள் பாவிச்சதனை கண்டறியறதுக்கு புதிய கருவிகளை கொண்டு வர விடயங்களா இருக்கட்டும், இப்படியான விடயங்களை வந்து இலங்கை போலீசார் வந்து போக்குவரத்து துறையில வந்து கொண்டு வராங்க. ரைட். இன்னொரு விஷயம் வந்து அமலுக்கு வருது. அது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா, எங்களுக்கு தெரியும் இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மூலம் பார்த்தோம்னு சொன்னா, இந்த வாகனங்கள்ல அடிஷனல் ஃபிட்டிங்ஸ், அதாவது ஒரு வாகனத்தை நாம வேண்டி அந்த வாகனத்துல வந்து சில விஷயங்களை வந்து பூட்டுவோம். அந்த தகடுகள், அந்த டிசைனான சில விஷயங்கள், அந்த குரங்கு பொம்மை தொங்க விடுறதா இருக்கட்டும், இந்த பஃபர்ஸுக்கு முன்னுக்கு சில விஷயங்களை பூட்டுறதா இருக்கட்டும், எக்ஸ்ட்ரா லைட்ஸ் பூட்டுறதா இருக்கட்டும், இப்படியான விஷயங்கள் எல்லாம் வந்து இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டம் மூலம் அந்த வாகனங்கள் வந்து கலட்டினாங்க. இதுக்கு ஆரம்பத்துல பார்த்தோம்னு சொன்னா கடுமையான எதிர்ப்புகள் வந்து கிளம்பிட்டு, அதனால பார்த்தோம்னு சொன்னா அந்த விஷயம் அப்படியே ஆற போட்டாங்க. அந்த விஷயத்த வந்து நிப்பாட்டையில, ஆனா அந்த விஷயத்த வந்து அப்படியே ஆற போட்டாங்க. தற்பொழுது பார்த்தோம்னு சொன்னா, அந்த விடயம் மீண்டும் செயல்படுத்தப்படுகின்றது. அதாவது வாகனங்கள்ல வந்து அடிஷனலாக பூட்டியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து மீண்டும் கலட்ட வேணும். மீண்டும் அந்த விஷயமானது இறுக்கமாக்கப்படுகின்றது. இதனால பார்த்தோம்னு சொன்னா, இந்த வாகனங்கள்ல அடிஷனலாக பூட்டப்படுற இந்த விடயங்கள் வந்து தவிர்க்கப்படும். இதனால ஏற்படுகின்ற விபத்துக்களும் தவிர்க்கப்படும். அடுத்தபடி என்னன்னு சொன்னா, இந்த ஆண்டு, இந்த வருஷம் தொடங்கி இவ்வளவு நாளைக்குள்ள பார்த்தோம்னு சொன்னா, இலங்கையில 1,31,898 சுற்றுலா பயணிகள் வந்து இலங்கைக்கு வந்திருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பர்.
15 நாள்ல கிட்டத்தட்ட 1,31,000க்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வாரன்றது ஒரு மிகப்பெரிய நம்பர். அதுலயும் பார்த்தோம்னு சொன்னா ஜனவரி மாதம் 15ஆம் தேதி பார்த்தோம்னு சொன்னா இதுவரைக்கும் இல்லாத அளவு ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 10,483 சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வந்திருக்காங்க. அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் எங்க இருந்து வந்திருக்காங்கன்னு சொன்னா இந்தியாவிலிருந்து இதுவரைக்கும் 23,786 சுற்றுலா பயணிகள் வந்திருக்காங்க. ரஷ்யாவில இருந்து 14,785 பேர் வந்திருக்காங்க. இங்கிலாந்துல இருந்து 12,160 பேர் வந்திருக்காங்க. ஜெர்மனில இருந்து 9,260 பேர் வந்திருக்காங்க. அதிக அளவிலான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்கு வரதால பார்த்தோம்னு சொன்னா இலங்கையோட பொருளாதாரம் பெரிய அளவில் வளர்ச்சி காணும். இன்னைக்கு இந்த விஷயங்கள் தான் உங்களோட பயன்பெறும் நினைச்சிருந்தா இந்த விடயம் தொடர்பான உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு செய்யுங்க. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னா ஒருக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.